உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இது 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளே பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரத்தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல 7ஆம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து குரு பகவான் 6ஆம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா, அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா, அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார். வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள். இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான், இந்த மாதத்துல பிறந்தாங்க, இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள், நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். தனுசு ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இருந்தா கூட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் அவர் மீண்டும் அந்த 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இதனால இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த வளர்ச்சியில மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். திடீர் முன்னேற்றம், திடீர் அபாயம் அப்படின்ற மாதிரியாக திடீர் முன்னேற்றம் இருந்தது அப்படின்னா அதுல ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. எந்த இடத்துலயும் யார்கிட்டையும் உங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா திருஷ்டி தோஷங்கள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த திருஷ்டி தோஷத்தினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் பிரியக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது திடீர் விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால இந்த மாதம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால உடல் பலவீனங்கள், மனதளவு பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சியில எந்த விதமான ஒரு குறையுமே இருக்காது. மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகள் இருந்ததுனால இந்த இடத்துல அந்த தோஷங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால உங்களை சார்ந்து இருப்பவர்களோடு ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. உங்களுடைய தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் பிரயாணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை, இது எல்லாமே
அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக ஒரு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு முதலீடு அப்படின்றது இந்த கார்த்திகை மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்த சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப பிரயத்தனம் வைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதுல பழைய வீடை ரெனோவேட் பண்றது அப்படின்றது இந்த மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அம்மாவினுடைய சொத்துக்களோ அப்பாவினுடைய சொத்துக்களோ இல்ல பூர்வீக சொத்துக்களோ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க செலவு பண்ணி அந்த ரெனோவேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்கள் ரெனோவேட் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. அதுல இருந்து வீண் விரயங்கள் தான் கண்டிப்பாக இருக்குமே ஒழிய அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது கிடைக்காது. சொந்தமாக சொத்துக்களை வாங்கிக்கலாம். அந்த சொத்துக்கள் வாங்கும் போது பழைய வீடா இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது. அந்த பழைய வீடா இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி. இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த வீடு வாங்கின நேரம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணமுமாவே இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாசம் வாங்கக்கூடிய அந்த வீடாகப்பட்டது ஒரு ஓல்டு பில்டிங்கா இருக்கலாம். ஒரு 5 வருட ஓல்டு பில்டிங்கோ இல்ல ஏற்கனவே கட்டின வீடாகவோ இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து களத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய மனைவி குழந்தைகள் கணவன் இந்த மாதிரியான உறவுகளை வெளிநாட்டிற்கு கூட்டு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். இதனால் வரைக்கும் நீங்க வெளிநாட்டுல இருந்து தங்கி தனியாக இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்களையும் சேர்த்து நீங்க அங்க கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. நம்ம இங்க இருப்போமா இல்ல உள்நாட்டுக்கே போயிடுவோமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதம் அதற்கு உண்டான ஒரு தொந்தரவுகள்லாம் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு வெளிநாட்டிலேயே இருக்கக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரித்தும் அந்த விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரம். தனுர் ராசி என்பர்கள் அங்க ஏதாவது ஒரு வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு உண்டான ஒரு நேரம். அதற்காக நீங்க ஒரு சின்ன செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த தனுர் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதிரியான சில அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதனால வேலை ரீதியான பிரயாணங்கள் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த வேலை ரீதியான பிரயாணங்கள்னால உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா இன்னும் 3 மாதம் கழிச்சு அங்கேயே உங்களுக்கு பர்மனண்டா ஸ்டே பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். இந்த வேலை ரீதியான வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை நீங்க சிவன் வழிபாடு பண்றது நல்லது. இந்த சிவன் வழிபாடு பண்ணும்போது சிவன் வழிபாடு வியாழக்கிழமை முடிந்தா பண்ணுங்க, இல்ல பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. இந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பழைய விஷயங்கள் அதாவது நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். பிரதோஷ வழிபாடு அப்படின்ற போது நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன் கோயில்ல பாத்தீங்கன்னா
அந்த டைரக்டா சிவன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அது சிவனை பார்த்து பிரார்த்தனை பண்றது செய்யறது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பிரதோஷ வழிபாடுன்றது ஒரு முக்கியத்துவமே பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமாளினுடைய வழிபாடுதான். அந்த நந்தி தேவர் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைகள் அதன் மூலமாக நமக்கு நிறைவேற்றுதலை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம சிவன் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு தீவிரமா பிரார்த்தனை செய்யறோமோ அதை விட பல மடங்கு ஒரு வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடுதான் இந்த நந்தியம் பெருமாள் பிரார்த்தனை பிரதோஷ வழிபாடு. அதனால பிரதோஷத்தன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நந்தி கிட்ட நீங்க அதிகப்படியாக பிரார்த்தனை வைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் கிரகங்களுடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள்லாம் மாறுறாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் மாறும்பொழுது நம்ம லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள், நன்மை தீமைகள், ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. குறிப்பாக இது வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக வந்தார், முன்னோக்கி வந்தார். இந்த மாதம் 19ஆம் தேதி அவர் அதிசாரத்திலேருந்து நிவர்த்தியாகி 8ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 8ன்னா உங்களுக்கு தெரியும், பிரச்சனையும் தெரியும், அதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி இருந்தார். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதிலே அவர் வக்கரத்தில் வேற இருந்தார். இந்த மாதம் 12ஆம் தேதி அவரும் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக ஒரு ரிலீஃப், இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த புதன் 7ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வர்றார். 20ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 10ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி வர்றார். இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்களை செய்ய போகிறாங்க. அது என்னங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதம் நமக்கான பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது இதை பார்த்துருவோம். இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். குரு பார்த்தாலே கையில் பணம், தனம், பொருள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து வரலையோ கிடைக்கலையோ அதிலேருந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு இருக்குது. எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றும் மனைவியின் மூலமாக, கணவன் மூலமாக வரலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு வராத பணங்கள், குறிப்பாக பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸோ, டிவிடெண்டோ, அடுத்து நீங்கள் கொடுத்து வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு 19ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இதுதான் ஹைலைட்டு. அப்படி பார்க்குற போது நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலே நீங்கள் லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமே இல்லை, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. நிறையா படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க, நிறையா லேர்ன் பண்ண நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணுங்கள், நிறையா உங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்டேட் பண்ணுங்கள். குறிப்பாக பார்ட் டைமாவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்க அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவீங்க, யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ வாழ்க்கையில் நல்லது.
எதிர்பாராத பயணம் இருக்குது, அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்யும். உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது ஒத்தனையும் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் பெரிய மாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டர்கள் இருக்கலாம், ஆர் எம்என்சியில் இருக்கலாம், எதில் வேணான்றங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் வேலையெல்லாம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, போனஸ் எதிர்பார்க்குறவங்க, அரியர்ஸ் எதிர்பார்க்குறவங்க, இன்சென்டிவ் ஹைக் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வேலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மற்றவங்க வேலையை நீங்கள் செய்யணும். நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு பெயர். மற்றவங்களுக்கும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு லாபமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. சனினாலே உழைப்பு அதிகம், உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கம்மி. இதுதான் முக்கியம். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு. வேலை தேடுறவங்களுக்கும் சரி, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் சனி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது, ஹெல்த் விஷயத்தில் கவனம். குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, ஈஸ்னோபிலிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க, விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது இல்லாமல் யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேங்கிறவங்க இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்க மட்டுமல்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் நார்மலாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு பக்கம் திருமணம் நடக்கும், இன்னொரு பக்கம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அப்பா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய உடல், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இது அத்தனையுமே திரும்பவும் சொல்கிறேன் கவனம். அது இல்லாமல் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன், உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க 21ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். அது வரைக்கும் நார்மலாக இருக்குது. ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார், ரெண்டுமே கலந்துருக்கு. ஸோ ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசை வேண்டாம். அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. சமூகத்தில் மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை பண்ணுங்கள். அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிடுங்க. குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள்.
கார்த்திகை மாத ராசி பலன்கள், விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலமான அது எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில். கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 20ஆம் தேதி கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரார். கார்த்திகை 20ங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி, டிசம்பர் 6ஆம் தேதி விடியற்காலையில். அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் துலாம் ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி. நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும், ஏன்னா அது லௌகீகத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த தமிழ் மாதம் தான் ப்ராக்டிஸில் இருந்தது. இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது. இந்த மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் 26ஆம் தேதி நவம்பர் 26 கார்த்திகை 10ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் தேதி விடியற்காலை புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கார்த்திகை 21 அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு. இந்த இடத்துல வரும்போது குருவின் நேரடி பார்வையில் வந்துடுறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 கார்த்திகை 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 4:17 சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 4 கார்த்திகை 18 அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்றைக்கி தான் திருவண்ணாமலையிலையும் மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார், சிவனே மலையாக இருக்கார். அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள். இதில் நடுவில் அமாவாசை கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் 20 தேதி 24 தேதி 25 தேதி வாக்கில் வருது.
இதெல்லாம் இருக்குது. சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில். உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பலன்களை இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது, எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தைக்காக விரயங்கள் ஏற்படும், தந்தையின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். அதே சமயம் அரசாங்க ரீதியாக சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கோ, இல்லை அரசு வேலையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கோ, தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறவர் உங்கள் ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசிக்குள்ளே வர்றது மட்டும் இல்லை, உச்சஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு 7ஆம் பாவத்துக்கு வக்ரகதியில் பின்னோக்கி நகராரு. இந்த குரு செவ்வாய் பார்வை, அதாவது 5 நாளுக்குடைய குரு, 5 நாளுக்குடைய செவ்வாயும் குருவும் நேர் பார்வையில் வராங்க. 12 கூடிய செவ்வாயும் குருவும் நேர் பார்வையில் வரதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த செலவுகள், குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய கடல் கடந்த பயணம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் கூட யாராவது ஒருத்தர் நல்லவன் நண்பனாக இருப்பான். அவனுடைய உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய ஆசை என்ன? சொந்த வீடு வாங்கிறது. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எல்லாருக்கும் சென்னையில் பெசன்ட் நகரில் இல்லாட்டி நடிகர் தனுஷ் மாதிரி போயஸ் கார்டனில் வீடு வாங்கணும்னு ஆசை. எல்லாரும் நடிகர் தனுஷ் ஆக முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது, எல்லாரும் ரஜினிகாந்த் ஆக முடியாது. நம்ம தகுதிக்கு என்னவோ நமக்கு ஏற்றார் போல் ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரிடம் சற்று கடுமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக தான் நீங்கள் பேசுவீங்க. அதனால் அடுத்தவங்க பார்த்தா அது வெளியிலேருந்து ஒருத்த பார்க்குறாங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட நீங்கள் கத்தி பேசுகிறீங்கன்னா, என்ன இந்த பையன் அம்மாவை மிரட்டி பேசுகிறான், இந்த பொண்ணு அம்மாவை மிரட்டி பேசுது அப்படிம்பாங்க. ஆனால் அம்மாவுடைய நல்லதுக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்க. சின்ன வயசுலனா ஒழுங்காக படிக்கலைன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அம்மாட்ட கத்துவீங்க, அம்மா நீ பண்ணலைன்னா எனக்கு அப்படி கோவம் வரும், இப்படி கோவம் வரும். கடைசியில் ஒரு கோவம் வராது, அம்மா உனக்கு உன் நல்லதுக்கு தான் அம்மா சொல்கிறேன். அது மாதிரி சில விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் கூட இருக்கிறவங்களால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர், அரசாங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், உங்களுடைய பதவி நிலைநிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகார துஷ்பிரயோகம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு யாரையும் உங்களுக்கு சாதகமாகவோ இல்லை உங்களுடைய தேவைக்காகவோ அந்த இடத்துல ரூலை உடைச்சு செயல்படாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சில அவப்பெயரை ஏற்படுத்தும். அதை ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தினமும் காலை மாலை 2 வேளையிலும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்கந்தனை வழிபட்டோர் கைவிடப்படார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மா மந்திரத்தை, திருப்புகழ் மந்திரத்தை, அதுக்கு நிறைய இருக்குது அந்த லைனு, ஒரு 4-5 லைன் வரும். அதை சொல்லி வழிபடுறது நல்லது. இல்லை முடியாதவங்க, வயசானவங்க, சொல்ல தெரியாதவங்க, அந்த பைகாட்டாக வராதவங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகனை வழிபடுங்க. குருவாக உங்களுக்கு வருவாயை ஈட்டக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவான் அந்த குகன். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா, அண்ணாமலையார் தீபம், அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலும், அதாவது அம்பாள் ஆலயங்களிலும், விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில்
விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள். அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.